உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இல்லாமை இல்லா நிலையை எல்லோருக்கும் ஏற்படுத்த வள்ளல்களின் வள்ளலாக, எளியோர் வறியோர் என வாரி வழங்கும் பொன்மனை தலைவியாக, உலகம் உள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக, மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். பெண்மகவு பிறப்பு உலகிற்கு அவசியமான சிறப்பு என்பதை எடுத்துரைக்க தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தி சிசுக்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்பதை மெய்ப்பிக்க பெண் கமாண்டோ படை உருவாக்கி ஏழை கன்னியர் மனம் குளிர மனம் புரிய தாலிக்கு தங்கமும் நிதி உதவியும் வழங்கி இல்லங்களில் மகளிரின் வேலைப்பளுவை எளிதாக்க மிக்சி, கிரைண்டர், வெப்ப புழுக்கத்தை அப்புறப்படுத்த மின்விசிறி, கிராமப்புற ஏழை தாய்க்குலங்களின் வாழ்வு சிறக்க விலையில்லா கறவை பசுக்களும் ஆடுகளும் கொடுத்துதவி இன்னும் பிற எண்ணற்ற திட்டங்களை மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் அமுதை அன்புடன் இணைத்து அன்னையர் தம் மழலைகளுக்கு ஊட்ட மக்கள் வெள்ளம் சங்கமிக்கும் பேருந்து முனையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்களில் மகளிரின் மாண்பு காக்கும் வகையில் தனி அறைகள் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய திட்டம் உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரமான வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை, வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார். மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்து அளித்து ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் மகளிர் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அன்னையருக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அரசு பேருந்து முனையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்களில் அன்னையர் தங்கள் குழந்தைகளுக்கு தனிமையில் பாலூட்ட வசதியாக தனி அறைகள் அமைக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய திட்டம் உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரமான வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அங்கு உள்ள பெண்களின் வளர்ச்சியை பொறுத்தே அமையும் என்றும், எனவேதான் தமது தலைமையிலான அரசு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கென பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதோடு பெண்களின் முழு திறமையையும் ஆற்றலையும் வெளிக்கொணரும் வகையிலான திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம், பெண்களின் சுகாதாரத்தினை பேணும் வகையில் விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், மகளிர் சுகாதார வளாகங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திட 13 அம்ச திட்டம், 24 மணி நேரமும் மகப்பேறு மருத்துவ சேவை அளிக்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் உதவித்தொகை வழங்கும் பெண்கள் திருமண உதவி திட்டம், தாய் சேய் நலன் காக்கும் வகையில் நிதி உயர்வு அளித்து திருத்தி அமைக்கப்பட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதி உதவி திட்டம், பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பெண்கள் எழுத்தறிவு திட்டம், தொடர்கல்வி திட்டம், அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே பள்ளிகள், கல்லூரிகள் என மகளிர் நலன் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தாம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் தங்களின் தலையெழுத்தை மட்டுமல்ல, மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும் என்பது தமது திடமான நம்பிக்கை.
எனவேதான் மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, பெண்களின் பொருளாதார நிலையை தாங்களே உயர்த்தி கொள்ளும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், மகளிர் தொழில் முனைவோருக்கான பிரத்யேக தொழிற்பேட்டைகள், பணிபுரியும் மகளிர் விடுதிகள், அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு 6 மாத கால மகப்பேறு விடுப்பு, உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கென 1/3 இடஒதுக்கீடு, விலையில்லா கறவை பசு, வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், வீட்டில் பணிச்சுமையை குறைத்து வேலைக்கு செல்லும் நேரத்தை பெறுவதற்கு வழிவகை செய்யும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் என மகளிர் முன்னேற்றத்திற்கான எண்ணற்ற திட்டங்களை தாம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பச்சிளம் குழந்தைகளுக்கு பிறந்த 1 மணி நேரத்திலிருந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே உணவாக வழங்கப்பட வேண்டும் என்பது உலகெங்கும் மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். எனவேதான் 1990ஆம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டு உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் என்பது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. போதிய அளவு தாய்ப்பால் இல்லாத மகளிரின் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக சிறார் நல நிலையம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி எனும் திட்டம் தமது உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. பணிபுரியும் மகளிர் தாய்ப்பால் ஊட்டுவதில் உள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஒர்க், லெட்ஸ் மேக் இட் ஒர்க் என்ற கருப்பொருள் இந்த ஆண்டின் உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது பணிபுரியும் மகளிருக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில் உள்ள இடர்பாடுகளை களையும் வகையிலான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு தாய்ப்பால் ஊட்டும் அன்னையருக்கு அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது தமது அவா ஆகும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பாலூட்டும் தாய்மார்கள் பணி மற்றும் பயணம் நிமித்தமாக வெளியே செல்லும் போது பேருந்து நிலையங்களில் காத்திருக்க வேண்டியுள்ளது. தங்கள் இருப்பிடத்திலிருந்து பணி இடத்திற்கோ அல்லது தாங்கள் செல்ல விரும்பும் இடங்களுக்கோ செல்ல சில மணி நேரங்கள் தேவைப்படும். எனவே பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் வேளைகளில் அன்னையர் தங்கள் குழந்தைகளுக்கு தனிமையில் வசதியாக பாலூட்டும் வகையில் அரசு பேருந்து முனையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து பணிமனைகளுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறைகள் அமைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய திட்டம் இந்த ஆண்டு உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரமான ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை, வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழை மொழி பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவிகளுக்கு காசோலைகள், பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி அவர்களின் மேற்படிப்புகளுக்கான செலவினையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்கிறது. இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் அனைத்து மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்து விளங்கிடவும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை எய்திடவும், கல்வி கற்பதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு கட்டணமில்லா கல்வி, கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள், விலையில்லா மிதிவண்டிகள், சீருடைகள், பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், மடிக்கணினி, கல்வி உபகரணப் பொருட்கள், காலணிகள், இடைநிற்றலை குறைக்க ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தேவைக்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருவதால் 2015ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 90.6%, 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 92.9% என தேர்ச்சி சதவீதத்தில் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் பயின்ற 3 மாணவ மாணவிகள் முதலிடத்தையும், 6 மாணவிகள் 2ஆம் இடத்தையும், 10 மாணவ மாணவிகள் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். பள்ளிக் கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை,
வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்று 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் தமிழை மொழிப்பாடமாக கொண்டு மாநில அளவில் 72 மாணவ மாணவிகள் முதலிடத்தையும் 216 மாணவ மாணவிகள் 2ஆம் இடத்தையும் 710 மாணவ மாணவிகள் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழை மொழிப்பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவிகளுக்கு காசோலைகள், பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி அவர்களின் மேற்படிப்புகளுக்கான செலவினையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்கிறது. 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி மாணவ மாணவிகள் அனைவரும் நாடே போற்றும் வகையில் மிக உயரிய இடத்தை அடைந்து வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தினார். சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் சிறுவர் இல்லங்களில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெறும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஆண்டு முதல் 50,000 ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். மேலும் 12ஆம் வகுப்பில் தமிழை மொழி பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதலிடம் பெறும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு தலா 10,000 ரூபாய் என இதுவரை வழங்கப்பட்டு வந்ததையும், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்கள் ஆகியவற்றில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு தலா 6,000 ரூபாய் என இதுவரை வழங்கப்பட்டு வந்ததையும் உயர்த்தி இந்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் முதலிடம் பெறும் மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படுவதைப் போல இந்த ஆண்டு முதல் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்களில் தமிழை மொழிப்பாடமாக கொண்டு பயின்று 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெறும் மாணவ மாணவிகளுக்கும் பரிசுத் தொகையை தலா 50,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 2014-2015 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் தமிழை மொழிப்பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 4 மாணவர் மற்றும் 4 மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகள் மற்றும் 1 மாணவருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் பார்வையற்றோருக்கான பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவன் மற்றும் செவித்திறன் குறைந்தோருக்கான பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற 1 மாணவி ஆகியோருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்களில் பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் சிறுவர் இல்லங்களில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவர் மற்றும் 1 மாணவிக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவி மற்றும் 1 மாணவருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள் என 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி மாணவ மாணவிகள் அனைவரும் நாடே போற்றும் வகையில் மிக உயரிய இடத்தை அடைந்து வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தினார். நபிகளாரை ஹிரா குகையில் ஜிப்ரையில் கட்டி அணைத்து இக்ரவு என சொல்லச் செய்து திருக்குரானை இறைவன் இறக்கி வைத்தான்.
அந்த திருமறையின் வழியில் 5 கடமைகளை உருவாக்கி நோன்பிருந்து மக்களுக்கு இஸ்லாத்தை போதித்தார் நபிகள் நாயகம். சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருக்குள் அடக்கம் என்பதை அனைவருக்கும் அறிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்து அளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகிழ்கிறார். இஃப்தார் விருந்தின் போது நோன்பாளிகளுக்கு கடிதம் வாயிலாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார். அக்கடிதத்தில் ரமலான் திருநாள் ஓர் ஈகை திருநாள். தினமும் 5 முறை இறை வழிபாடு மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தில் நோன்புடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். மனித வாழ்க்கையில் அகமும் புறமும் தூய்மை அடைவதற்கான ஒரு பயிற்சிதான் நோன்பு. நோன்பிருத்தல் மூலம் இறைப்பற்று அதிகமாகிறது, ஈகை குணம் மேலோங்குகிறது. ஈகை தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடியது ஏதுமில்லை என ஈகையின் மகத்துவத்தை எடுத்துரைத்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் பெருமகனார் அவர்கள் துன்பத்தை தனதாக்கிக் கொண்டு இன்பத்தை மட்டுமே பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து பரவசப்பட்டவர்கள். இதற்கு காரணம் அவரது அன்பும் ஈகையும் கருணையும் தான். ஒரு பள்ளிவாசல், அங்கே நபிகள் நாயகம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஒரு முதிய பெண்மணி நபிகள் பெருமகனாரை காண வந்தார். அல்லாவின் திருத்தூதரே, இந்த ஏழை கிழவி கொண்டு வந்துள்ள திராட்சை கொலையை ஏற்று அருள வேண்டும் என்று கூறி நபிகள் வசம் அதனை தந்தார். அதனை பெற்றுக்கொண்ட நபிகள் பெருமகனார் ஒரு பழத்தை எடுத்து சுவைத்தார்கள். பிறகு மூதாட்டியுடனும் தோழர்களுடனும் உரையாடிக் கொண்டே ஒவ்வொரு பழமாக எடுத்து சாப்பிட்டார்கள். மூதாட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி. பின்னர் எல்லையற்ற ஆனந்தத்துடன் அந்த மூதாட்டி அங்கிருந்து புறப்பட்டார். மூதாட்டி சென்றவுடன் நபிகள் பெருமகனாரின் தோழர்கள் அவரை பார்த்து, எல்லாவற்றையும் எல்லோருடனும் பங்கிட்டு உண்ணும் பழக்கமுடைய தாங்கள் வழக்கத்திற்கு மாறாக எல்லா பழங்களையும் தாங்களே சாப்பிட்டது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்தனர். நபிகள் பெருமகனார் சிரித்துக் கொண்டே, அம்மா ரொம்ப பிரியமாக அந்த பழங்களை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். முதலில் ஒரு பழத்தை சுவைத்து பார்த்தேன். மிகவும் புளிப்பாக இருந்தது. வழக்கம் போல் உங்களுக்கு வழங்கினால் நீங்கள் முகத்தை சுளித்துக் கொண்டு பழம் புளிக்கிறது என்று கூறிவிட்டால் அந்த மூதாட்டி வேதனை அடைவார். மூதாட்டியின் அன்பான மனதை நோகடிக்க கூடாது என்பதற்காகத்தான் பழங்கள் அனைத்தையும் நானே சாப்பிட்டேன் என்று கூறினார். அடுத்தவர் மனது புண்படக்கூடாது என்பதற்காக புளிப்பையும் இனிப்பாக ஏற்றுக்கொள்கிற பண்பாடு நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் இருந்தது. யாருடைய மனதும் நோகக்கூடாது, யாரையும் குறைத்து பேசக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தவர் நபிகள் பெருமகனார் அவர்கள். நபிகள் நாயகம் அவர்களின் வழியினை பின்பற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் அவரது போதனைகளான ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை தொடர்ந்து கடைபிடித்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டார். நாடும் வீடும் சுற்றமும் உற்றமும் நட்புடன் வாழவும் அமைதியும் ஆனந்தமும் எங்கும் பரவவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியரும் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்தளித்தமைக்காக இஸ்லாமியர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். அம்மா கையில் பரிசு வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷனுக்காக அம்மா நிறைய பண்ணுறாங்க. அதனால தான் எங்களால் நல்லா என்கரேஜ்மெண்ட்டாக நல்லா படிக்க முடியுது. ஸோ இப்போது அம்மா கையில் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கையால் இந்த ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12th பிஹெச் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்ததுக்காக இந்த ப்ரைஸ் கிடச்சிருக்கு. கல்வித்துறையில் அம்மா முன்னேற்றங்களுக்காக பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதனால் மோட்டிவேஷனாக அமைஞ்சு ப்ரைஸ் வாங்குறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. 1188 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அம்மா கையில் பரிசு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பள்ளி கல்வித்துறைக்கு அம்மா நிறையா ஆரோக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக எல்லார் சார்பாகவும் நான் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போது நடந்த 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இப்போது அம்மா கையால் இந்த பரிசு வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
கல்வித்துறையில் வந்து அம்மா நிறைய இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இப்போ நாங்கள் இந்த மார்க் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ. அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன். 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆதிராவிட நலத்துறையில் முதலிடம். அம்மா அவர்கள் கையால் 50,000 ரூபா பரிசு வாங்கியிருக்கேன். எங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. பிசிஎம் கம்யூனிட்டியில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தேன்னு அம்மா இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பள்ளி கல்வி நல்ல வளர்ச்சி அடையணும்னு வந்து அம்மா நிறையா உதவி செய்கிறாங்க. அதனால் மோட்டிவேட் ஆகி என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ அம்மா கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புனிதமான ரமலான் மாதத்தில் 30 நாள் நோன்பிருந்து அந்த நோன்பாளிகள் நோன்பு திறக்கின்ற நிகழ்வை கண்ணியத்திற்குரிய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பாதுகாவலர், இஸ்லாமிய மக்களுடைய தாயாக, இஸ்லாமிய பெருமக்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களையும் நன்மைகளையும் தந்த டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்திய துணைக்கண்டத்திலே மட்டுமல்ல உலக நாடுகளிலே யாரும் செய்யாத அளவில் ஆண்டுதோறும் தன்னுடைய சொந்த செலவில் 18 ஆண்டுகளாக தொடர்ந்து இப்தார் எனும் விருந்தினை இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4500 மெட்ரிக் டன் அரிசியை 3000 பள்ளிவாசல்களுக்கு தந்து பெருமைப்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உலமாக்கள் ஓய்வூதியத்தை 1000ஆக உயர்த்தி 2600 உலமாக்களுக்கு ஓய்வூதியத்தையும் தந்து அவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டத்தையும் வழங்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் நோன்பாளிகளை கௌரவிக்கின்ற வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்த இஃப்தாரிலிருந்து அளித்து அனைவரும் கௌரவிக்கின்றார்கள். உலமாக்களுக்கு பென்ஷன், உலமாக்களுக்கு விலையில்லாத மிதிவண்டிகள், அனைத்து சமுதாய மக்களுக்கும் விலையில்லாத அரிசி, அதிலும் குறிப்பாக மாண்புமிகு அம்மாவுடைய திருமண நல உதவி திட்டத்தின் மூலம் சிறுபான்மை மக்களுடைய நிறைய இல்லங்களில் உள்ள பெண்கள் திருமணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து மாண்புமிகு அம்மாவர்கள் உதவி வருகிறார்கள். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் அரசு பேருந்து முனையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்களில் அன்னையர் தங்கள் குழந்தைகளுக்கு தனிமையில் பாலூட்ட வசதியாக தனி அறைகள் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளது குறித்தும், 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி வாழ்த்தியது பற்றியும், நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்தளித்து நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை எடுத்துரைத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தது குறித்தும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.